கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க. கர்த்தருடைய நாமத்தை குறித்தான ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ அதை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். ஸோ கர்த்தருடைய நாமம் அது 4 எழுத்து. கர்த்தர் அப்படின்னு சொல்லும்போது அது 4 எழுத்தோடு ஆரம்பிக்கும். அதாவது யோத், ஹே, வாவ், ஹே, இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் கர்த்தருடைய நாமம். அதை தான் ஒரு சிலவங்க யெகோவான்னு சொல்லுவாங்க, யாவேன்னு சொல்லுவாங்க, யெஹ்வான்னு சொல்லுவாங்க, யாவின்னு சொல்லுவாங்க. இப்படி பல உச்சரிப்புகள் இருக்குது. அதனுடைய சுருக்கமான பெயர்களை நம்ம சுருக்கமான பெயர்கள் அது நிறைய இருக்குது. அதை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தலையில தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர்கிட்ட கேட்போம், கர்த்தாவே இதை குறித்தான வெளிப்பாடுகளை தாங்க, வேதத்துல இருந்து இதை காரியங்களை வெளிப்படுத்தி தாங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதித்து தருவார். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எழுப்பப்பட்ட இந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை கொடுப்பதற்கு நீர் உதவி செய்யும் அப்பா. அதுபோல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் கேள்விகள் இருக்குமானால் அதனுடைய பதிலை அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய முடியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் திறந்து தாரும், அடியனையும் மறைத்து நீர் உம்மை வெளிப்படுத்தி தருவீராக. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இப்போ ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் அதுல 2ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. இங்க நம்ம கர்த்தருடைய நாமத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் என்னது? யெகோவா. இதனுடைய உச்சரிப்பு ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப நம்ம ஆங்கிலத்துல எடுத்தோம்னா கர்த்தருடைய நாமத்தை ஜெகோவான்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்க, தமிழ்ல நம்ம யெகோவான்னு சொல்லி சொல்றோம், ஆங்கிலத்துல ஜெகோவான்னு சொல்லுவாங்க. அதே போல இன்னும் ஒரு சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா யாவேன்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் யாவா அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இப்படி பல உச்சரிப்புகள் இருக்குது. எது சரியான உச்சரிப்பு யாருக்கும் என்ன செய்யாது தெரியாது. ஆனா எபிரேய மொழியில உள்ள அந்த ஸ்பெல்லிங் அது மாறாது. அது 4 எழுத்து தான். நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அதை ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யோத், அதுக்கு பிறகு ஹே, அப்புறம் வாவ், அது பிறகு ஹே. இந்த 4 எழுத்தை குறித்து நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோக்களை நம்ம பார்த்துருக்கிறோம். யோத், ஹே, வாவ், ஹே. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. யோத், ஹே, வாவ், ஹே, இந்த 4க்கு அர்த்தம் இருக்கு. யோதுனா கை, ஹேனா பார், வாவ்னா ஆணி, ஹேனா பார். அதாவது இதை நீங்க டீகோடிங்ல பார்க்கும்போது கையை பார், ஆணியை பார் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். சரி, நம்ம சப்ஜெக்ட் அது இல்லை. இப்போ இந்த 4 எழுத்து சேர்ந்ததுதான் கர்த்தருடைய நாமம். இதுல சுருக்கமான பெயர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா முதல் 2 எழுத்து யோத், ஹே, இந்த 2 நீங்க சேர்க்கும் போது அது யெகோவா தேவனுடைய சுருக்கமான பெயர். அதாவது யா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யாங்கிறது கர்த்தருடைய நாமம். இந்த கர்த்தருடைய நாமத்தை நிறைய பெயர்களை நீங்க பார்க்கலாம். நீங்க நிறைய பெயர்கள் இது என்ன செய்யலாம், நீங்க பார்க்கலாம். அதை பற்றி நம்ம கண்டிப்பா நம்ம பார்க்க போறோம். அடுத்த 3 எழுத்து யோத், ஹே, வாவ். இந்த 3 எழுத்து சேரும்போது யாஹூ அப்படிங்கிற உச்சரிப்பும் உண்டு. சுருக்கமான பெயர் யெகோவாங்கிற பெயர்ல சுருக்கமான பெயர்னு சொல்லும்போது 2 பெயர் வரும். ஒன்னு வந்து யா, அடுத்தது வந்து யாஹூ அப்படிங்கிற பெயரும் என்ன செய்யும் வரும். சோ இந்த 2 பெயரும் கர்த்தருடைய சுருக்கமான பெயர்கள். இது வேதத்துல நிறைய இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த பெயரை வச்சு நிறைய பேர் தன்னுடைய பெயரோடு என்ன செய்வாங்க, இணைப்பாங்க. தன்னுடைய பெயர், அதாவது வேதத்துல நிறைய பெயர்கள் இருக்குது. அந்த பெயர்களை பார்த்தீங்கன்னா கடைசியில யா அப்படின்னு சொல்லி இணைச்சிருப்பாங்க, அல்லது யாஹூ அப்படின்னு சொல்லி இணைச்சிருப்பாங்க. கடைசியில யான்னு சொல்லி இணைக்கிறது உண்டு, அல்லது யாஹூ அப்படின்னு சொல்லி இணைக்கிறது உண்டு. அதே மாதிரி பெயர்கள்ல அதுக்கு முன்னாடியும் என்ன செய்வாங்க, கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வாங்க, இணைப்பாங்க. இப்படி கர்த்தருடைய நாமத்துக்கு ஆரம்பத்திலையும் முடிவிலையும் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வாங்க, இணைப்பாங்க. அவங்க பெயர்கள் நிறைய பெயர்களை நீங்க அப்படி பார்க்கலாம். இப்போ நீங்க கடைசியா முடியக்கூடிய இந்த யாங்கிற பெயர் முடியக்கூடிய எழுத்துக்களை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிதாரேன். சோ முதலாவது எலியா, கடைசியில என்ன வருது, யா. ஜப்பனியா, கடைசியில யான்னு சொல்லி முடியும். ஜக்கரியா, கடைசியில யான்னு சொல்லி முடியும். ஒபதியா,
கடைசியில யான்னு சொல்லி முடியும். இப்படி கடைசியில கர்த்தருடைய நாமத்தோடு முடிக்கக்கூடிய பெயர்களும் என்ன செய்து இருக்குது. சோ கர்த்தருடைய நாமம் அத 4 எழுத்து யாத் யோத் ஹே வாவ் ஹே, யோத் ஹே வாவ் ஹே. இந்த 4 எழுத்து கர்த்தருடைய பூர்ண பேரு. அதுல சுருக்கமான பேருன்னு பார்க்கும்போது முதல் 2 எழுத்து எடுத்தாலும் அதை யான்னு சொல்லுவாங்க, அது கர்த்தருடைய சுருக்கமான பெயர். இரண்டாவது 3 எழுத்து சேர்த்தீங்கன்னா அது யாஹூ, இதுவும் கர்த்தருடைய சுருக்கமான பெயர். சோ இப்படி 2 கர்த்தருடைய சுருக்கமான பெயர்கள் என்ன செய்து இருக்குது. அதிகமா நம்ம பயன்படுத்துறது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பெயர் கடைசியில் வர்றதை நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். உதாரணமா கர்த்தரை துதிக்கும் போது ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவது உண்டு. ஹல்லேலூயான்னு அர்த்தம் என்ன? யாவாகி உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், பிரேஸ் பீ டு யா அப்படின்னு சொல்லி வரும். சோ இப்படி யாங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவது உண்டு. சோ இப்போ நாம ஒரு சில உதாரணங்களை என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். கர்த்தருடைய நாமம் ஒரு பேருக்கு முன்னாடி எப்படி இணைக்கப்படுது, ஒரு பேருக்கு பின்னாடி எப்படி இணைக்கப்படுது அப்படிங்கறது நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம இப்போ எக்ஸாம்பிளோட என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சோ முதல் எக்ஸாம்பிள் நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நம்ம என்ன செய்வோம், வாசிக்கலாம். ஆசாவின் குமாரனாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் 4ஆம் வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான். இங்க நம்ம யோசபாத் ராஜாவை பற்றி நம்ம பார்க்க போறோம். யோசபாத் ராஜா, இது தமிழ்ல யோசபாத் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ஜெஹோஷபாட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். ஜெஹோஷபாட்னு கொடுத்திருக்கோம். அத ஹீப்ரு பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா யெகோஷபாட் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். பாருங்க, பேர்கள் எப்படி வித்தியாசங்கள் பாருங்க. ஹீப்ருல யெகோஷபாட் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப அத நான் யெகோஷபாட்டை உங்களுக்கு ஹீப்ருல நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். இதுல முதல் 2 எழுத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அதுதான் யா. முதல் 2 எழுத்து என்னது, யா. யாங்கிறது யாருடைய பெயரு, கர்த்தருடைய சுருக்கமான பெயர் யா. அடுத்தது 3வது வாவ் இருக்குது. அதுக்கு பிறகு ஷஃபாட், 3 எழுத்த பாருங்க, ஷஃபாட்னு கொடுக்கப்பட்டிருக்கும். ஷஃபாட்னா என்னது, நியாயாதிபதி அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஒரு தன்மை, நியாயாதிபதி. சோ யெகோஷபாட் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்கு அர்த்தம் என்னன்னா யெகோவா நியாயாதிபதி அப்படின்னு சொல்லி வரும். சோ கர்த்தருடைய சுவாபத்தை இணைக்கும் போது என்ன நடக்குன்னு பாருங்க. கர்த்தருடைய நாமம் முன்னாடி இருக்குது, அதுக்கு பிறகு வாவ் என்கிற அந்த எழுத்து வரும். இந்த வாவ்ங்கிற எழுத்து என்ன செய்யும்னா கர்த்தருடைய நாமத்தை அவருடைய தன்மையோடு என்ன செய்யும், இணைக்கும். அதுதான் யெகோஷபாட் அப்படின்னு சொல்லி வரும். யெகோஷபாட் அப்படிங்கிறது யெகோவா, யா அப்படிங்கிறது சுருக்கமா யெகோவா தேவனுடைய சுருக்கமான பெயர். அவருடைய பெயரை இந்த ஷஃபாட், அதாவது நியாயாதிபதி அப்படிங்கிறத இணைக்கும் போது நடுவில் என்ன வரும், வாவ் என்ன செய்து வருது, யெகோஷபாட். இப்போ யாங்கிற பேரு இந்த ஷஃபாட்டுக்கு பிறகு வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். பாருங்க, வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 4ஆம் குமாரன் ஆகீத் பெற்ற அதோனியா என்பவன், 5ஆம் குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன். இப்போ இங்க செப்பத்தியா அப்படிங்கிற பேரை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இந்த செப்பத்தியா அப்படிங்கிற வார்த்தையை நான் ஹீப்ருல இங்க எழுதி இருக்கிறேன் பாருங்க. ஹீப்ருல இப்படிதான் இருக்கும். முதல் 3 எழுத்து சஃபாட், ஷஃபாட். ஷஃபாட்னா என்னது, நியாயாதிபதி. ஷஃபாட்டி, இந்த ஷஃபாட் அடுத்தது யா, கடைசியில் என்ன வருது, யா. கடைசியில் என்ன வார்த்தை வருது, யோதும் ஹே அப்படிங்கிறது வரும். இந்த சஃபாட்டியாங்கிற பேரை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். போர்டுல பாருங்க, இதுல 5 எழுத்து வரும். அதுல முதல் 3 எழுத்து என்னது, சஃபாட். ஷஃபாட்னா என்னது, நியாயாதிபதி. கடைசி 2 எழுத்து பாருங்க, யோத், அடுத்தது என்னது, ஹே. இந்த 2 எழுத்து சேரும் போது இதுதான் என்னது, யா. கர்த்தருடைய நாமம் கடைசியில வரும்போது இதுல ஒரு எழுத்து மிஸ்ஸிங்கா இருக்கு பாருங்க. யெகோஷபாட் அப்படிங்கிற பெயர்லையும் யெகோஷபாட்ல இருக்கிற பெயரை நீங்க ஸ்பெல்லிங்க பாருங்க, அதுல 6 எழுத்து இருக்கும். ஆனா ஷஃபாட்டியா அப்படிங்கிற பெயர்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல 5 எழுத்தா இருக்கும். இந்த 2ல எது மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்னா வாவ் எழுத்து என்ன செய்யுது, மிஸ்ஸிங்கா இருக்குது.
யாங்கிற வார்த்தை முதலாவது வந்துச்சுன்னா வாவ் என்ன செய்யும்? அதுல வரும். அந்த வாவ் என்ன செய்யும்? கர்த்தருடைய நாமத்தை அவருடைய தன்மையோடு என்ன செய்யும்? இணைக்கும். ஆனா அதே சமயம் யாங்கிற பெயர் கடைசியில வந்துச்சு அப்படின்னா அதுல வாவ் என்ன செய்யாது? வராது. சஃபாட், அடுத்தது யா, சஃபாட்டியா. சஃபாட்டியா அப்படின்னு சொன்னா யெகோவா நியாயாதிபதி, அதுக்கும் ஒரே அர்த்தம் தான், ரெண்டும் சேம் அர்த்தம் தான். ஆனா கர்த்தருடைய நாமம் அந்த சஃபாட் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி வந்தா அதை இணைக்கிறதுக்கு வாவ் தேவை. ஆனா கடைசியில வந்தா அது இணைக்கிறதுக்கு வாவ் தேவை இல்லை, அதுக்கு வாவ் தேவை இல்லை. சோ இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ். கர்த்தருடைய நாமம் அங்க ஆரம்பத்துல வந்தா எப்படி இணைக்கப்படும், கடைசியில வந்தா எப்படி இணைக்கப்படுது அப்படிங்கறது நம்ம என்ன செய்தோம்? ஒரு எக்ஸாம்பிள்ல என்ன செஞ்சுட்டோம்? பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோடே செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதினால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்தபோது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி. இப்ப யோனதாப் அப்படிங்கிற பெயரை குறித்து நம்ம பார்க்கலாம். இதுல தமிழ்ல யோனதாப் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது, ஆங்கிலத்துல ஜெஹோனதாப் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது, எபிரே மொழியில யெகோனதாப் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த யெகோனதாபுடைய ஸ்பெல்லிங்க நீங்க போர்டுல என்ன செய்யலாம்? நீங்க பார்க்கலாம். அதுல மொத்தம் 6 எழுத்து என்ன செய்யுது? இதுலயும் வரும். முதல் 2 எழுத்த பாருங்க, யோத், ஹே. இந்த 2 எழுத்து யாருடைய பேரு? கர்த்தருடைய சுருக்கமான பெயர் யா. இக்கர்த்தருடைய பெயருக்கு பிறகு 3வது எழுத்து வந்து வா. வாவ் என்ன செய்யும்? 2 வார்த்தை இணைக்குது. ஒன்னு கர்த்தருடைய நாமம், அடுத்தது அவருடைய தன்மை. இந்த நாதாப், அந்த கடைசி 3 எழுத்து பாத்தீங்கன்னா நாதாப் அப்படின்னு சொல்லி வரும். நாதாப்னா என்னது? விருப்பம் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது மனப்பூர்வம் அப்படின்னு சொல்லி வரும். சோ யெகோவா தேவன் மனப்பூர்வமுடையவர், மனப்பூர்வமா செய்யக்கூடியவர். யெகோவா மனப்பூர்வம் அப்படின்னு சொல்லி வரும். சோ இந்த 6 எழுத்துல முதல் 2 எழுத்து யா, கடைசி 3 எழுத்து நாதாப். இந்த 2ஐயும் இணைக்கிறது என்னது? வாவ். இந்த 2 இணைக்கிறது என்னது? வாவ். பாருங்க, யெகோவா தேவனுடைய சுருக்கமான பெயர் வந்து யா, யெகோனதாப். யெகோவா மனப்பூர்வம் உடையவர். அவருடைய தன்மை மனப்பூர்வம், விருப்பம். இந்த தன்மை அவருடைய பெயரோடு இணைக்கப்படும் போது அங்க நடுவில் என்ன வரும்? வாவ். யெகோவா தேவனுடைய இந்த சுருக்கமான பெயர் முதல்ல, அதாவது பெயருக்கு ஆரம்பத்துல அங்க இணைக்கப்படும் போது, அவர் தன்மையோடு இணைக்கப்படும் போது அங்க வாவ் என்கிற எழுத்து வரும். அதுதான் 2 பேரை என்ன செய்யும்? இணைக்கும். யெகோவா தேவனுடைய பெயரையும் அவருடைய தன்மையும் என்ன செய்யும்? இணைக்கும். அதே இது யெகோவா தேவனுடைய பெயர், சுருக்கமான பெயர் கடைசியில வந்தா எப்படி இருக்கும்? பாருங்க, வாசிக்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மல்கிராம், பெதாயா, சேனாசார், எஹேமியா, ஒசாமா, நெதபியா என்பவர்கள். இப்ப இங்க நெதபியா அப்படின்னு சொல்லி பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த நெதபியால நீங்க பாத்தீங்கன்னா 5 எழுத்து தான் வரும். ஸ்பெல்லிங் போர்டுல பார்க்கலாம் நீங்க. யெகோனதாப்ல 6 எழுத்து வரும். நெதாபியா அப்படிங்கிற பெயர்ல நீங்க பாத்தீங்கன்னா 5 எழுத்து தான் என்ன செய்யும்? வரும். இந்த நெதாபியால முதல் 3 எழுத்து என்னது? நாதாப். நாதாப்னா என்னது? மனப்பூர்வம் அல்லது விருப்பம். நெதாப் கடைசி 2 எழுத்து என்னது? யோதும் ஹே சார். இது என்னது? யா. இங்க ஒரு லெட்டர் மிஸ்ஸிங்கா இருக்கு பாருங்க. என்ன லெட்டர்? வாவுங்க லெட்டர் மிஸ்ஸிங்கா இருக்குது. ஏன் மிஸ்ஸிங்கா இருக்குது? பாருங்க, யெகோவா தேவனுடைய பெயர், சுருக்கமான பெயர் ஆரம்பத்துல வந்துச்சுன்னா அதோடு கூட வாவ் வரும், அவருடைய தன்மை இணைக்கிறதுக்கு. ஆனா அவருடைய பெயர், அவருடைய சுருக்கமான பெயர் கடைசியில வந்துச்சுன்னா அங்க வாவ் தேவையில்லை, அங்க இணைக்கிறதுக்கு அது தேவையில்லை. இது வேதத்துல இருக்கிற ஒரு காரியம். இது ஏன் இப்படின்னா அது தெரியாது. அது ஏன் அப்படின்னு சொல்லி தெரியாது. வேதத்துல அப்படிதான் செய்யப்பட்டிருக்குது. சோ யெகோனதாப், நெதாபியா. இந்த நெதாபியாவுக்கும் யெகோனதாபுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அர்த்தத்துல எந்த வித்தியாசமும் இல்லை. யெகோனதாப்னு அர்த்தம் என்னது?
யெகோவா தேவன் மனப்பூர்வமுடையவர் அப்படின்னு சொல்லி வரும். நெதாபியான அர்த்தம் என்னது? யெகோவா தேவன் மனப்பூர்வம் உடையவர் தான் வரும். ரெண்டு பேருக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். ஆனா அதுல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, யெகோவா தேவனுடைய சுருக்கமான பெயர் ஒரு இதுல ஆரம்பத்துல வருது, இன்னொரு இதுல கடைசியில வரும். ஆரம்பத்துல வந்தா அவருடைய பெயரை இணைக்கிறதுக்கு வாவ் தேவை. ஆனா கடைசியில வந்தா அதை இணைக்கிறதுக்கு வாவ் தேவையில்லை. இது வேதாகமம். சோ முதல் நம்ம உதாரணத்தை பார்த்தோம். அந்த முதல் உதாரணத்துல நம்ம யெகோஷாபாத்தை பற்றி பார்த்தோம். யெகோஷாபாத், சஃபாட்டியா. இரண்டாவது உதாரணத்துல யெகோநதாப், அடுத்தது நெதாபியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம மூணாவது எக்ஸாம்பிள் என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யெகூ தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவனை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோவாகாஸ் ராஜாவானான். இங்க யோவாகாஸ பற்றி நம்ம பார்க்க போறோம். இங்க தமிழ்ல யோவாகாஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. இங்கிலீஷ்ல ஜெஹோ ஆஹாஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. எபிரேய மொழியில நீங்க பாத்தீங்கன்னா யெகோ ஆஹாஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஸ்பெல்லிங்கை நீங்க போர்டுல பார்க்கலாம். யெகோ ஆஹாஸ். இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 6 எழுத்துக்கள் என்ன செய்யும் வரும். யோத், ஹே, வாவ், அலப், ஹேத், அடுத்தது ஜாயின். இந்த 6 எழுத்து சேர்ந்தது தான் யெகோ ஆஹாஸ். இதுல முதல் 2 எழுத்து என்னது? கர்த்தருடைய சுருக்கமான பெயர் யா. ஆஹாஸ்னா என்னது? கைப்பற்றுதல். கைப்பற்றுதல். ஆஹாஸ் அப்படின்னா கைப்பற்றுதல். சோ யாவாகிய தேவன் கைப்பற்றுகிறார். பாருங்க, இந்த யெகோ ஆஹாஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது, ஆஹாஸ் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் கைப்பற்றுதல். யாரு அதை பிடிக்கிறா? யெகோவா தேவன் அதை பிடிக்கிறார். கைப்பற்றுதல். சோ யெகோவா தேவனுடைய சுருக்கமான பெயரை அந்த தன்மையோடு நீங்க இணைக்கும் போது நடுவில் என்ன வரணும்? வாவ் வரணும். அப்போதான் அது சரியானது. இது வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். இது வேற ஏதோ நம்ம கதைகள்ல இருந்து எடுக்கல, நம்ம வேதத்தின் அடிப்படையில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பாருங்க, இதுல யெகோவா தேவனுடைய சுருக்கமான பெயரை கைப்பற்றுதல் ஆஹாஸ் அப்படிங்கிற வார்த்தையோடு இணைக்கும் போது நடுவுல என்ன வருது? வாவ் வருது. அதே இது யெகோவா தேவனுடைய சுருக்கமான பெயர் கடைசியில வந்துச்சுன்னா என்ன வரக்கூடாது? வாவ் வராது. பாருங்க, வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜா 22ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகாப் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய அகசியா அவன் ஸ்தலத்தில் ராஜாவானான். இப்போ இங்க அகசியாவை பற்றி நம்ம பார்க்க போறோம். அகசியா அப்படிங்கிறது 5 எழுத்தா இருக்குது. நீங்க போர்டுல பார்க்கலாம். ஆலப் இருக்கு, ஹேத் இருக்குது, அடுத்து ஜாயின் இருக்குது. இந்த 3 எழுத்து சேர்ந்த அஹாஸ். அஹாஸ்னு என்னது? கைப்பற்றுதல். அதுல இப்ப கடைசி 2 எழுத்து என்னது? யோத், ஹே. 2 எழுத்து சேரும் போது இதுதான் யா. யானா என்னது? கர்த்தருடைய சுருக்கமான பெயர் அகசியா. இதனுடைய அர்த்தம் என்ன? யெகோவா தேவன் கைப்பற்றி கொள்ளுகிறார். கைப்பற்றுதல். சோ இந்த 2 பேரு நீங்க பாத்தீங்கன்னா யெகோ ஆஹாஸ், அடுத்தது அகசியா. இந்த 2லயும் வித்தியாசம் என்ன? ஒரு பேர்ல யெகோவா தேவனுடைய பெயர் முன்னாடி வருது, இன்னொரு பேர்ல யெகோவா தேவனுடைய பெயர் பின்னாடி வருது. ஆனா முதலாவது யெகோவா தேவனுடைய பெயர் சுருக்கமான பெயர் முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அந்த தன்மையோடு இணைக்கும் போது நடுவில் என்ன வரணும்? வாவ் வரணும். ஆனா அகசியா அப்படின்னு வரும்போது கடைசியில யா வந்துச்சுன்னா அதை இணைக்கிறதுக்கு வாவ் தேவையில்லை. இப்போ 3 உதாரணங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த உதாரணத்துல இந்த வாவ் அப்படிங்கிற எழுத்தினுடைய தன்மையை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? பார்த்துட்டீங்க. இதே மாதிரி நம்ம ஏசப்பாவுடைய எபிரேய பேரும் அப்படிதான். பாருங்க, ஏசப்பாவுடைய எபிரேய பேர் என்னது? இதுல ஒரு பெரிய குழப்படி இருக்குது. ஒரு சிலவங்க என்ன சொல்வாங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய எபிரேய பேர் யாஷுவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அவருடைய எபிரேய பேர் யெகோஷுவா. இப்ப நான் 2 ஸ்பெல்லிங் உங்களுக்கு போடுறேன். யெகோஷுவா ஸ்பெல்லிங் மேல இருக்குது, கீழே யாஷுவா அப்படிங்கிற ஸ்பெல்லிங் போட்டிருக்கிறேன். இப்ப யெகோஷுவால ஷுவா அப்படின்னு சொன்னா ரட்சிப்பு. கடைசியில அந்த 4 எழுத்தை நீங்க பாருங்க. அந்த 4 எழுத்து சேரும் போது அது என்னது? ரட்சிப்பை குறிக்குது. ஷுவா அப்படின்னா ரட்சிப்பு.
இந்த யெகோஷுவால ஆரம்பத்துல என்ன இருக்குது? கர்த்தருடைய சுருக்கமான பெயர் யா. முதல் 2 எழுத்து என்னது? யா. யெகோவா தேவனுடைய அந்த சுருக்கமான பெயரையும் அவருடைய தன்மை, அதாவது ரட்சகர் அப்படிங்கிற அந்த தன்மையும் 2 இணைக்கிறதுக்கு நடுவில் என்ன வரணும்? வா வரணும். இதைத்தான் நம்ம உதாரணங்களா முதல்ல உதாரணத்தை பார்த்தோம். அதுக்கு பிறகு நான் கர்த்தருடைய நாமத்துல வந்தேன். கீழே உள்ளதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பாருங்க. முதல் 2 எழுத்து யா. ஆரம்பத்துல யெகோவா தேவனுடைய சுருக்கமான பெயர் வந்துச்சுன்னா அது ஷுவாவோடு இணைக்கிறதுக்கு நடுவில் என்ன வேணும்? வாவ் வேணும். வாவ் இல்லாட்டி அது வேதத்தின்படி அது தப்பாகும். சோ வேதத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெயர் யாஷுவா வராது. அது பெயர் என்னதான் வரும்? யெகோஷுவா அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர் வரும். மேல யெகோஷுவா, பாருங்க, நம்ம 3 உதாரணங்கள் பார்த்தோம். முதல் உதாரணம் என்னது? யெகோஷாபாத். 2வது உதாரணம் யெகோநதாப். 3வது உதாரணம் யெகோஆகாஸ். இப்படிதான் யெகோஷுவா அப்படிங்கிற பேரும் வரும். நம்ம ரட்சகருடைய பெயர், ஏசப்பாவுடைய எபிரேய பெயர் என்ன அப்படின்னா யெகோஷுவா. அது யாஷுவா வராது. ஏன்னா யாங்கிற பேர் முன்னாடி வந்துச்சுன்னா அதை தன்மையோடு இணைக்கிறதுக்கு நடுவில் என்ன வேணும்? வாவ் வேணும். அப்படி இல்லை அப்படின்னா அது சரியான வார்த்தையே வராது. பாருங்க, யெகோஷுவா அப்படிங்கிறது அது ஏசப்பாவுடைய எபிரேய பெயர். இத ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ண வேண்டாம். நிறைய பேர் அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவாங்க, உச்சரிப்புலையும் அது மிஸ்டேக் பண்ணுவாங்க. சோ அந்த உச்சரிப்பு மிஸ்டேக் வேண்டாம். நம்ம எபிரேய மொழியில வர்றோம் அப்படின்னா கிளியர் கட்டா என்ன செய்யணும்? வரணும். பாருங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா இதை மீண்டும் மீண்டும் நீங்க என்ன செய்யுங்க? போட்டு பாருங்க. உங்களுக்கு இதுல ஏதோ கேள்வி இருக்குமானால் என்னுடைய போன் நம்பர் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல. நீங்க அது மூலமா நீங்க என்னை தொடர்பு கொண்டு என்னோடு நீங்க பேசலாம். பாருங்க, இதுல நிறைய காரியம். கர்த்தருடைய நாமம் அதுல விளையாடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துல ஒரு வைராக்கியம் வரணும். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தணும். கர்த்தருடைய நாமமே சரியா தெரியல அப்படின்னா அப்புறம் அது சரியா வராது. நம்ம இதுவரைக்கும் நம்ம இயேசுன்னு சொல்லியிருக்கிறோம், ஜீசஸ் சொல்லியிருக்கிறோம். இன்னும் பலவிதமான பெயர்களை கர்த்தருடைய நாமத்துல நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா அவருடைய எபிரேய பெயர் எதுன்னு தெரிஞ்ச பிறகு, யெகோஷுவான்னு தெரிஞ்ச பிறகு அந்த பெயரை நீங்க மகிமைப்படுத்தி தான் ஆகணும். அந்த பெயரை நீங்க கனப்படுத்தணும். யெகோஷுவாங்கிற பெயரை நீங்க உயர்த்தி ஆகணும். பாருங்க, நம்ம அறியாமை உள்ள காலத்தில் தேவன் காணாதவர் போல் இருந்தால் அறிந்த பிற்பாடு யாவரையும் மனம் திரும்பும்படி அவர் அழைக்கிறார். பாருங்க, நம்ம அவருடைய நாமத்தை அறிந்து கொண்டோம். அது யெகோஷுவான்னு சொல்லி அவருடைய நாமத்தை என்ன செய்யுங்க? உயர்த்துங்க. அவர் உயர்த்த கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். பாருங்க, அது யெகோஷுவாவா யாஷுவாவா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துச்சு. சோ அதனால இந்த வீடியோ உங்களுக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிறேன். சோ யாஷுவாங்கிற உச்சரிப்பு வராது. அது என்ன உச்சரிப்பு வரும்? யெகோஷுவா. நான் வேதத்தின் அடிப்படையில உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை நான் காண்பிச்சிருக்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கலாம். ஆமென்.